வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இப்போ நம்ம டெட் எக்ஸாமுக்கு ரொம்பவுமே கம்மியான டைம் மட்டும்தாங்க இருக்கு. ஸோ இருக்கிற டைமை கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நினைச்சு அதே பயந்துட்டு இருந்து படிக்காம விட்டுறாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் வைஸ் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இங்கிலீஷ்ல டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் டே 5 தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது சஜஷனும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் தேடி தேடி உங்களுக்காக நான் ஒன் ஷாட் வீடியோ மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் டே 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர். அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி வரிகள் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க, இல்லை இந்த வரிகள் எந்த போயம்லையோ இல்லை எந்த ப்ரோஸ்ல வரும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்கள் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர் என்ன சென்டென்ஸ் பாருங்க, ஸ்டாப் ஷிப் டிராப் ஆங்கர் குயிக். இந்த வரிகள் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன், அதாவது இந்த லைனை சொன்னது கேப்டன், அந்த கதையோட கேப்டன். ஓகேங்களா? அது எந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி ரீடரான மேன் ஓவர் போர்ட். அதை எழுதுனது யாருன்னா வசந்தா மூர்த்தி. சரிங்களா? இவங்களுடைய ஸ்டோரியில இருக்கிற ஒரு லைன் தான் கொடுத்திருக்காங்க. இதை சொன்னது த கேப்டன், ஷிப்போடைய கேப்டன் தான் இந்த வரிகளை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல கூட கேட்டிருக்காங்க. அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சென்டென்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா கொண்டு வரணும். சூஸ் அ ப்ராப்பர் சீக்வன்ஸ். இப்போ வென் ஹி அப்படின்னு ஸ்டார்டிங் கொடுத்துறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது எது வரும் அப்படின்றத நீங்க தான் படிச்சு பார்க்கணும். டிட் நாட் நோ, ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் ஹியர்ட் த ஹியூ அண்ட் கிரை அட் மிட்நைட், வாட் டு டு. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றணும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தாங்க பாருங்க. வென் ஹி ஹியர்ட் த ஹியூ அண்ட் கிரை அட் மிட் நைட், ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு டூ. ஸோ நீங்களே மாற்றி 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 போட்டு பாருங்க. மாற்றி மாற்றி செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடச்சிடும். அப்போ என்னது, வென் ஹி ஹியர்ட் த ஹியூ அண்ட் கிரை அட் மிட் நைட், ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு டூ. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்குற ஒரு கொஸ்டின். இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். கிராமரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் தாங்க முக்கியம். சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணணும். முதல்ல நீங்கள் ஒரு சென்டென்ஸை படிக்கிறீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சென்டென்ஸ் டைப்புக்கு வச்ச மாதிரி நம்மளுக்கு கன்ஜங்ஷன் மாறும் அண்ட் சேஞ்ச் பண்ணுற வேர்டுமே சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஜான் ஆர்டர்டு, இங்க பாத்தீங்களா, இவங்க தான் நம்ம க்ளூ. ஆர்டர்டு அப்படின்னு வந்தாலும் இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ டோல்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ ஆர்டர்டு, ரெக்வஸ்டட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஜேன் டு கம் தேர் வென் ஹி கால்ட். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கான ரூல்ஸ், ஆர்டர்டு அப்படின்னும் போது அது டைரக்ட் ஸ்பீச்ல மாறும்போது செட் டு. ஓகேங்களா? ஜான் செட் டு ஜேன். இப்போ டைரக்ட் ஸ்பீச்னாலே நம்ம கண்டிப்பா கமா போடணும் அண்ட் இன்வெர்டட் கமாஸ். இப்போ இந்த டூ அப்படின்றத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் போது கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணிருப்போம். அதனால இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதுல இருந்து தான் நம்மளுக்கு சென்டென்ஸ் வரும். கம். ஓகேங்களா? சி கேபிட்டல்ல போட்டுக்கோங்க. கம். இந்த தேர்ன்றது ஹியரா இருந்து தான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல டேரா மாறி இருக்கும். அப்ப இங்க மாற்றும் போது ஹியர், வென். இந்த ஹி யாரை குறிப்பிடுது, ஜானை குறிப்பிடுது இல்லையா? அப்ப இவர் தான் சொல்லியிருக்காரு ஜான் கிட்ட. அப்ப இந்த ஜான் ஃபர்ஸ்ட்ல யாருக்கா, அப்ப இது ஐயா மாறும். இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம அவன் அப்படின்னு குறிப்பிடுவோம்ல, ஜானை குறிப்பிடுறதுனால ஹியா மாத்துவோம். ஐ. இப்ப இது என்னது, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப அது டைரக்ட் ஸ்பீச்ல வரும்போது பிரசன்ட் டென்ஸ்ல வரும். சரிங்களா? ஐ கால் ஹர். ஹர்ன்றது யாரு, ஜேன். இப்ப இவன் டைரக்டா ஜேன் கிட்ட சொல்லும் போது என்ன வரும், யூன்னு வரும். சரிங்களா? இது இப்படி உல்டாவா இருக்கிறதுனால பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவே நீங்க டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ், அதனால அதுக்கான ரூல்ஸ் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, a bird's eye takes up to -% of its head. அதாவது இப்போ ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முகத்துல 5% தான் நம்மளோட கண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே பறவைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பறவைகளுடைய கண்ணு அவங்களுடைய ஹெட் பகுதியிலேருந்து ஒரு 50% ஹையால கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹூ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் இந்தியன்ஸ் ஐஎஸ்எஸ் சிவிலியன் அவார்ட் த பாரத் ரத்னா. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. நம்மளுடைய ஐஎஸ்எஸ் சிவிலியன் அவார்டான பாரத ரத்னாக்கு முதல் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி இல்லைன்னா சி
ராஜாஜினும் கொடுப்பாங்க, இல்ல சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரினும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இவர் எழுதின அந்த போயம் பேர் தான் த நோஸ் ஜெல், போயம்ல ப்ரோஸ். ஓகேங்களா, த நோஸ் ஜுவல். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஜுவல் அப்படின்னாலே ராஜாலாம் அந்த காலத்துல போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சினானம். சினானம் பேனிக் அப்படின்னா என்னது? ஃப்ரைட்டன்ட், பயப்படுறது. ஓகேங்களா, பேனிக் அப்படின்னா என்னது? ஃப்ரைட்டன்ட். நெக்ஸ்ட் சினானம் கண்டுபிடிக்கணும். த மதர் கன்சோல்ட் அ லிட்டில் கர்ல். இந்த கன்சோல்ட் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மீனிங் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டட். சரிங்களா, கன்சோல்டுனா கம்ஃபர்டட். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ல டிஸ்கிரேஸ் அப்படின்னா என்னது? ஹானரபிள். டிஸ்கிரேஸோட ஆப்போசிட் என்னது? ஹானரபிள். ஹூ வாஸ் த சர்வன்ட் மேட் ஆஃப்? மீனாட்சி அம்மாள் இந்த ஸ்டோரி த நோஸ் ஜுவல். நான் சொல்லியிருக்கேன் நோஸ் ஜுவல் ஸ்டோரி எழுதுறது யாரு? ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி. அதுல மீனாட்சி அம்மாளுக்குடைய சர்வெண்டா இருக்கிறவங்க யாருன்னு கேக்குறாங்க? கொப்பாயி. இந்த மாதிரி நம்மளுக்கு கேரக்டர்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டுருக்காங்க, அதனாலதான் நான் இதையும் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம புக் பேக் மட்டும் இல்ல, புக் பேக்ல இருக்க கொஸ்டினும் வரலாம், புக் இன்டர்னல் இருந்தும் நான் எடுத்திருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வரும். ஸோ எல்லாமே கலந்துதாங்க நான் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபைன். சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. அலோடான்னு கேட்குறாங்க. இந்த அலோட்னா தான் நம்மள வந்து அனுமதிக்கலான்னு அர்த்தம். இந்த அலோட் அப்படின்னா கத்தி. ஸோ அந்த மாதிரி மீனிங் வரும் இல்லையா? ஸோ ஐ எம் நாட் அலோட் டு ட்ரிங்க் சோடா. த வின் டேஷ் த லீவ்ஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த ப்ளூனா கலர்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த ப்ளூ, காற்று வீசுறது அப்படின்னு சொல்லுவாங்களா, ப்ளூ த லீவ்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானம்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் அப்ரிவேஷன் இல்லைன்னா அக்ரானம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். சரிங்களா, நம்ம இதுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல. ஒட்டுமொத்த புக் சோர்ஸ்ல இருக்க அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானம்ஸ், அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனம்ஸ், அதெல்லாமே ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப்ரிவேஷன்ல எமிஸ்னா என்னன்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். UDISC யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா, யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். அதே மாதிரி FAQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். frequently asked questions. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸ், இந்த ஒரு ரெண்டு வேர்ட்ஸை இணைக்கிறதுக்காகவோ இல்லை ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்காகவோ உபயோகிக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஜங்ஷன்ஸ். சரிங்களா, அது கனெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல பேர்ல அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ கன்ஜங்ஷன்ஸ். அடுத்து பாருங்க, அலாஸ், வாவ், ஹுரே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் டைப் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டாங்க. இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா, இன்டர்ஜெக்ஷனும் இட்ஸ் காமன்லி கால்டு எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ் மாதிரி தான். ஆனால் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னும் போது நம்மளோட சடன் ஃபீலிங்ஸோ இல்லை ஹாப்பினஸையோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்ஜெக்ஷன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிவ் த கரெக்ட் கலெக்டிவ் நவுன். இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா, கலெக்டிவ் நவுன்ல எப்படி எல்லாம் வருதுன்னு பாருங்க. இப்ப டேஷ் ஆஃப் ரெயின் அப்படின்னா ஷவர் ஆஃப் ரெயின், டேஷ் ஆஃப் சிங்கர்ஸ்னா காயர் ஆஃப் சிங்கர்ஸ், டேஷ் ஆஃப் ஆண்ட்ஸ்னா ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ், டேஷ் ஆஃப் கிரேப்ஸ்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஸோ ஒவ்வொன்றத்தையும் கலெக்டிவா கூப்பிடுற நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே இதுவை வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரெயின் அப்படின்னும் போது ஷவர், ஆண்ட்ஸுக்கு வந்து ஸ்வாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பொசசிவ் ப்ரொனவுனுக்கு சேஞ்ச் பண்ணும். திஸ் இஸ் மை பென். அது பொசசிவ்னா என்ன அர்த்தம்? நமக்கே உரித்தானது அப்படின்னு சொல்றது தானே. அப்ப நம்மளுக்கு மட்டும்தான் அது அப்படின்னும் போது அதை எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. திஸ் பென் இஸ் மைன். ஓகேங்களா, மைன் அப்படின்னா இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றதுதான் பொசசிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இதுல ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரஸ்கின் பாண்ட் நாவல் வன் த ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957. அந்த நாவல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூம் ஆன் த ரூஃப். இதுதான் ரஸ்கின் பாண்டோடைய ஃபர்ஸ்ட் நாவல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஸ்கின் பாண்டோடைய ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப். அந்த நாவலுக்கு தான் அவர் ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் 1957 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஸ்கின் பாண்ட் வந்து சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கு எந்த ஃபீல்டுலன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சருக்காக. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரஸ்கின் பாண்ட் வன் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் இந்தியன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் சினானிம்ல பாருங்க, கிரின்னிங். கிரின்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மைலிங் ப்ராட்லி, நல்லா பல்ல காட்டின்னு சிரிக்கிறது தான் கிரின்னிங். ஓகேங்களா, த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்ஸஸ் CN அண்ணாதுரை ஹேட் த ஹாபிஸ் ஆஃப், அவருக்கு பிடிச்ச ஹாபி என்னன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகேங்களா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் அவருடைய பொழுதுபோக்காவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சினானிம்ல மினியேச்சர். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. மினியேச்சர் அப்படின்னா என்னன்னா வெரி ஸ்மால் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இப்போ நீங்க வீடு ஏதோ கட்ட போறீங்க அப்படின்னா, அதாவது நம்பர்லாம் இல்லை, ஒரு
பெரிய பெரிய இதுலாம் இப்போ இந்த விஐபி படம் பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைப்பாரு. அதோடைய மினியேச்சர் மாடல் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் காட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த மினியேச்சர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆண்டனிம்ல அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். அப்போ மாஸ்டருக்கு ஆண்டனம் ஆப்போசிட் என்னன்னா அன்ஸ்கில்டு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா. மாஸ்டர்ட் அப்படின்னா என்னது, அன்ஸ்கில்டு. நெக்ஸ்ட் சேஞ்ச் சிங்குலர் இன்டு ப்ளூரல். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம், ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் சேஞ்ச் சிங்குலர் இன்டு ப்ளூரல்ல. இதில் நிறைய இருக்குது, ஜீரோ ப்ளூரல், ஃபர்ஸ்ட் ப்ளூரல், இல்லை எப்படி மாற்றணும், எப்படி இஎஸ் வந்தால் எப்படி மாற்றணும், ஐ வந்தால் எப்படி மாற்றணும், இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு வீடியோவோ போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். கேக்டஸ் அப்படின்னா என்னன்னா கேக்டி அப்படின்னு மாறும், யூஎஸ் வந்து ஐயா மாறும். ஃபுட் அப்படின்றது ஃபுட்டு தான், ஏன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோ ப்ளூரல். இதில் தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும், லைக் இந்த ஃபர்னிச்சர், லக்கேஜ், ஃபிஷ்ஷு, டியர், இது எல்லாமே வந்துட்டு இதில் தான் வரும். அதாவது இதுக்கு சிங்குலர் ஃபார்மும் ஒன்று தான், ப்ளூரல் ஃபார்மும் ஒன்று தான். நெக்ஸ்ட் இதுவும் நம்மளுக்கு கேட்குற ஒரு கொஸ்டின் தான். சிஸ்டர் இன்லாவை எப்படி மாற்றோம்னா சிஸ்டர்ஸ் இன்லா. அதாவது இந்த மாதிரி ஐஃபனேட்டட்ல வந்தால் நம்ம கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு கூட தான் இந்த எஸ்ஸை ஆட் பண்ணணும். நிறைய பேர் இங்கே ஆட் பண்ணுவாங்க, அது மிஸ்டேக். எத்தனை ஐஃபனேட்டட் வேர்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு கூட தான் நீங்கள் எஸ் ஆட் பண்ணணும் ப்ளூரல் ஃபார்முக்கு. அடுத்து கூஸ், அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னதுன்னா கீஸ், ஓகேங்களா. ஸோ சிங்குலர் ப்ளூரல் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Dash are words formed when two or more words are put together to form a new word with a new meaning. ரெண்டு வேர்டையும் கம்பைன் பண்ணி ஒரு புது வேர்டை உருவாக்குறோம், அதுக்கு ஒரு புது மீனிங் தருது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஓகேங்களா. காம்பவுண்ட்னா எப்படி கட்டுவோம், ஒரு செங்கலையும் சிமெண்ட்டும் வச்சு ஒரு காம்பவுண்டை கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் வச்சு ஒரு புதுசா வேர்டு கிரியேட் பண்றது தான் என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இது வந்து நிறைய விதமா நம்மளுக்கு கேட்பாங்கங்க. ஒன்று இது வந்து நான் ஜென்ரலா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னா நவுன் பிளஸ் வேர்ப், அதுக்கு வந்து ஒரு வேர்டை சூஸ் பண்ணுங்க ஆப்ஷன்ல இருந்து கேட்பாங்க. இல்லைன்னா அந்த வேர்டையே கொடுத்துட்டு அது வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல இருக்கு, நவுன் பிளஸ் நவுனா, நவுன் பிளஸ் வேர்பா, வேர்ப் பிளஸ் அப்ஜெக்டிவா, இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன அப்படின்றத டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக வந்து அது வந்து நவுன் பிளஸ் நவுனா, நவுன் பிளஸ் வேர்பான்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இப்போ இது பாருங்களா, எட் அப்படின்றது என்ன, ஒரு பெயர் சொல், ஓகேங்களா, நவுன். அதே மாதிரி மாஸ்டர் அப்படின்றது ஒரு பெயர், அது ஒரு பெயர், நவுன், நவுன் பிளஸ் நவுன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நியூ வேர்டு கிரியேட் ஆயிருக்கு, இது என்னது ஹெட் மாஸ்டர். ஸோ இதுதான் காம்பவுண்ட் நவுன். இப்போ இங்க பாருங்க, விச் கேன் பி பிளேஸ் ஆஃப்டர் சாஃப்ட். சாஃப்ட்டுக்கு பின்னாடி எந்த வேர்டு நீங்க ஆட் பண்ணா அது ஒரு மீனிங்ஃபுல்லான நியூ வேர்டா மாறும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, சாஃப்ட் பிளே, இப்படி ஒரு வேர்டு நம்மளுக்கு தெரியாது. சாஃப்ட் ரன்னு தெரியாது, சாஃப்ட் சைக்கிள் தெரியாது. அப்போ எது கரெக்ட்னா சாஃப்ட் வேர், ஓகேங்களா, சாஃப்ட் வேர். This, that, these, those are dash type of adjective na demonstrative adjective. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ல இந்த 4 வேர்ட்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணோம். திஸ் அப்படின்னா கிட்ட இருக்கிற பொருளுக்கு, தட் அப்படின்னா தூரத்தில் இருக்க பொருள், தீஸ் அப்படின்னா கிட்டையே கும்பலா இருக்கிற பொருளுக்கு, அதுவே தோஸ் அப்படின்னா தூரத்துல கும்பலா இருக்காதோ ப்ளூரல்ல இருக்கிற பொருளுக்கு. இது ரெண்டுமே சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், இது ரெண்டுமே ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது கிட்ட இருக்க பொருளுக்கு, இது தூரமா இருக்க பொருளுக்கு, இது கிட்ட இருக்க பொருளுக்கு, இது தூரமா இருக்க பொருளுக்கு, ஓகேங்களா. இப்போ திஸ் இஸ் மை பென் அப்படின்னு சொல்றோம், தட் இஸ் மை புக், ஸோ அங்க இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றது தான் என்னது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பியூட்டிஃபுல். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளுக்கு சென்டென்ஸாகவும் கேட்கலாம், இந்த மாதிரி வேர்டாகவும் கேட்கலாம். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், இதை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லுவாங்களே, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதில் பியூட்டிஃபுல்லுக்கு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க, மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ கம்பேரிட்டிவ் கேட்டாங்கன்னா மோர் பியூட்டிஃபுல். சம் வேர்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எதுவுமே ஆட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இந்த மோர், மோஸ்ட் அப்படின்றத மாதிரி நம்ம எழுதுறோம். சிலதுக்கெல்லாம் நம்ம ஆட், இப்போ ஃபாஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இதோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து ஃபாஸ்டர், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து ஃபாஸ்டஸ்ட், அந்த மாதிரி வரும். ஸோ இன்னும் இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட், லிட்டில், லெஸ், லெசர், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இந்த வேர்டை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஆன்சர் கேட்குறாங்க. ஏ ஹார்ஸ் இஸ் டேஷ் தென் ஏ டாங்கி. இந்த மாதிரி 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி வருதுன்னா அதுதான் கம்பேரேட்டிவ் டிகிரிலே. அதே மாதிரி இந்த தென் வந்தாலே நீங்கள் வந்து அது கம்பேரேட்டிவ் டிகிரியில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராங்கை கம்பேரேட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது ஸ்ட்ராங்கர்னு வரும். ஒருவேளை சூப்பர்லேட்டிவ்ல மாற்ற சொன்னாங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்,
ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங் அப்படின்னு சொன்னது யாருன்னா அருணாச்சலம் சந்திரசேகரன். இந்த மாதிரி அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. போயமா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் லைன் ஏதாவது கொடுத்துருந்தா பார்த்து வச்சுக்கோங்க. மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங் சொன்னது அருணாச்சலம் சந்திரசேகரன். நெக்ஸ்ட் ஒரு சினானம் தான் கேக்கல் அப்படின்னா என்னன்னா இன்ஃபார்மல் லாஃபர், சொல்லாம திடீர்னு சிரிக்கிறது தான் கேக்கல். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சஜஷன் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.